السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا ومولانا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதம் இது. அந்த மாதம் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சையதுல் முர்சலீன் வ காத்தமுன் நபியீன் வ ஷஃபீஉல் முத்னிபீன் சையதுனா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தில் உதித்த மாதம், புனிதமான மாதம். அதுதான் ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் மாதத்துல இருக்கிறோம் நம்ம, சரியா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வையகத்தில் பிறந்த மாதம். அதனால உங்களுக்கு தெரியும், வார வாரம் அர்பஈன நபவியாவுடைய ஹதீஸை எடுத்து தர்ஸாக நடத்தி வருகிற வேளையிலே இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தில் உதித்தார்கள் என்ற காரணத்தினால் இந்த வாரத்திலே அவர்களுடைய சிறப்பு, அவர்கள் மீது நாம் எந்த அளவு அன்பு மஹப்பத்து வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் கொஞ்சம் இந்த சபையிலே, இந்த தரிசிலே நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது, சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும், மனித குலமாக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த படைப்பாக இருந்தாலும் எல்லா படைப்புகளையும் விட சிறந்த ஒரு படைப்புண்ட யாரே? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களில் சிறந்தவர்கள் யாரே? நபிமார்கள், ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள் யாரே? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார். சூரா பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு வ ரஃபஅ பஅலஹும் தரஜாத் அப்படி சொல்றாங்க. அவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத், அந்த ரசூல்மார்களை நாங்கள் சிலரை விட சிலரை சிறந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லிவிட்டு, வரஃபஅ பஅலஹும் தரஜாத், அந்த சிலர்களில் இன்னும் சிலரை பல படித்தரம் உயர்த்தியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்றார். வரஃபஅ பஅலஹும் தரஜாத், அதில் சிலரை அல்லாஹ் சில படித்தரத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறான், தரஜாத், சரியா? அப்படின்னு அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். ஆக நபிமார்களுக்கெல்லாம் எல்லா வகையிலையும் சிறந்தவர் யாரே? நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனை இந்த ஆயத்துக்கு விரிவுரை எழுதக்கூடிய ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் சில அறிஞர்களும் இதனை இவ்வாறு சொல்கிறார், சரியா? ஜமக்ஷரி இமாம் இவர்கள் இந்த ஆயத்துக்கு விரிவுரை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு என்றால், 1000க்கும் அதிகமான ஆயத்துகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர், அதாவது அவர்களை பற்றி பேசப்படுகிறது என்று சொல்லுகிறார் குர்ஆனில். 1000 அல்லது சொல்லுகிறார்கள் ஹைது ஊத்திய மாலம் யூதஹு அஹதும் மினல் ஆயாத்தில் முத்தகாத்திரத்தில் முர்தகியத்தி இலா அல்ஃபி ஆயத்தின் அவ் அக்ஸர் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஃப் ஆயண்டா 1000 ஆயத்துகள் அல்லது அதற்கும் அதிகமான ஆயத்துக்களை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பற்றி சொல்லப்படுகிறது என்று நபி ஜமக்ஷரி இமாம் அவர்கள் சொல்லுகிறார். சரியா? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, உஅதீது ஹம்ஸன் லம் யுதஹுன்ன அஹதும் மினல் அன்பியாஇ கப்லி. நான் 5 சிறப்பு அம்சங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் யாருக்குமே அந்த 5 சிறப்பு அம்சம் கொடுக்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நுசிர்து பிர்ருபி மசீரத ஷஹரின், அப்படினா நுசிர்து பிர்ருபி மசீரத ஷஹரின்டா ஒரு மாதம் நடைபயணம் செய்யக்கூடிய தூரத்துடைய அளவுக்கு எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பயப்படுவார்களாம். எந்த அளவுக்கு? அன்னல் அதுவ யகாஃபுனி பைனி வ பைனஹு மஸாஃபத்து ஷஹர். அதுவுண்டா எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு மாச தூரம் நடைபயணம் செய்யக்கூடிய அளவுக்கு பயப்படுவார்கள். இது யாருக்கும், எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. எனக்கு மாத்திரம்தான், எனது உம்மத்தினர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பூமி மஸ்ஜிதாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. சரியா? இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இந்த பூமி எல்லாம் மஸ்ஜிதாகவோ பூமி எல்லாம் சுத்தமான இடமாகவோ அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு சில குறிப்பிட்ட இடங்களும் சில குறிப்பிட்ட இடங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுல என்ன விளங்குறீங்க? ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. நமக்கு இந்த பூமி எங்க போனாலும் அந்த இடத்துல நம்ம தொழுவலாம். சரியா? அடிப்படை. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அதுல ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது, அந்த பக்கம். இதுல நாய் மூத்திரம் பேஞ்சிருக்குமோ, மாடு மூத்திரம் பேஞ்சிருக்குமோ, மனுஷன் மூத்திரம் பேஞ்சிருக்குமோ இருப்பானோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. அதனுடைய அடிப்படை சுத்தம். மண் எப்பவும் சுத்தம் தான். சரியா? நாய் வாய வச்சாலோ அல்லது வேற மூத்திரம் செஞ்சாலோ எப்படி சுத்தம் பண்றது? 7 தடவை என்னது? எதை கொண்டு? தண்ணீரை கொண்டா? மண்ணை கொண்டு. நாயினுடைய நஜீஸை நீக்கக்கூடிய சக்தி மண்ணுக்கு தான் இருக்கிறது. அப்ப மண் அடிப்படையில் என்னது? சுத்தமானது. ஆகவே இந்த முழு உலகத்தில் உள்ள பூமிகளும் சுத்தமானது, மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாட்டு போக்கு சொல்லி தொழுகையை பின்னுக்கு போட முடியாது. சரியா? நம்ம எங்க போனாலும் தொழுகையுடைய நேரம் ஆகிட்டா எனக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, இடம் சுத்தமாக இல்லை என்று நம்ம சாட்டு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே தொழுகை எந்த கட்டத்திலையும் நம்மை விட்டு விழுந்து விடாது. பூமி எல்லாமே நமக்கு சுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த தனிப்பெரும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியா? மூணாவதாக உஹில்லத் லியல் கனாயிம். கனிமத்து பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபஅத் இலா கௌமிஹி ஹாஸதன். அடுத்ததாக வபுஇஸ்து இலன் நாஸி காஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் யாராக இருந்தார்கள்? நபியாக, ரசூலாக இருந்தார்கள், இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள், அந்த கவுங்களுக்கு அவங்க வாழ்ற காலத்தில் எந்த கவுங்கள் இருந்தார்களோ, கூட்டம் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நபியாக, ரசூலாக இருந்தார். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழிகிற வரைக்கும், கடைசி மனிதனுடைய ரூஹ் போகிற வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார். சரியா? அதே போல உஅதீது ஷஃபாஅ. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஷஃபாஅத் கொடுக்கப்பட்டவர்கள். சரியா? எந்த அளவுக்குண்டா
இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடுத்து அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களும் யாருக்கு ஷஃபாத் கேட்டு வருவாங்க? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். சரியா? அப்போ எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரே ஒரு உத்தமர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான இந்த சிறப்பு 5 அம்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகாக புகழ்ந்து அவர்களுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய அந்த தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சூரத்துல் கலமிலே 4வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்படி வ இன்னக நபியே நாயகமே லஅலா குலுகின் அதீம் மிகச் சிறப்பான நற்குணத்திலே, அதீம்னா வலுப்பமான, அதோட பெருசு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட நல்ல நடத்தைகள் நல்ல குணங்களிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார். இது அடிக்கடி சொல்லி காண்பிக்கப்படக்கூடிய வசனம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இதுக்கு விரிவுரை பெரிய நீண்ட நெடிய விரிவுரை, இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் போதாது, சுருக்கமா சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, கீர்த்தியை, அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை, பாசத்தை, மஹப்பத்தை பற்றி பேசுவதென்றால் மணிக்கணக்கில் போதார். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கித்தாபுகளை அறிஞர் பெருமக்கள் எழுதி குமித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு. பல ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் அவர்களுடைய முழு திறனையும் செலவு பண்ணி பாடி குவித்திருக்கிறார்கள். முஹிப்புல் உலமா, யார் முஹிப்புல் உலமா? முஹிப்புல் உலமா மஅரூஃப் காக்கா அவர்கள் கூட இந்த 12 நாட்களையும் கருத்தில் கொண்டு இந்த மாதத்திலே 12 பாடல்களை அவர்களுடைய உள்ளத்திலே உதித்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்தியை, சிறப்புகளை அவர்களுடைய நாவால் பாடியிருக்கிறார்கள். இந்த 12 தினங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாட்டை அவர்கள் இந்த உலக மக்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, மஹப்பத்தை இந்த மாதத்திலே வெளிப்படுத்தும் முகமாக ரிலீஸ் பண்ணி கொண்டு வருகிறார் என்கின்றதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன ரஹ்மா, இன்னமா அன ரஹ்மா வ முஹ்தாத் என்று சொன்னார்கள். நான் இந்த உலக மக்களுக்கு ஒரு ரஹ்மத், அருட்கொடை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதுல மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் இந்த உலகத்துக்கு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறையிலே சொல்லும் பொழுது வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய சிறப்பை, உங்களுடைய கீர்த்தியை, உங்களை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை திக்ரனா என்னது? உங்களை கூறப்படுவதே, உங்களுடைய சிறப்புகள் எடுத்து சொல்லப்படுவதை அல்லாஹ் உயர்த்தியாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான். சரியா? அறிஞர் பெருமக்கள் இதற்கு அழகான சில உதாரணங்களை சொல்லுகிறார். வருயான் லஹாக் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ما ذكرت إلا ذكرت معي في الأذان والإقامة والتشهد ويوم الجمعة على المنبر ويوم الفطر ويوم الأضحى ويوم التشريق ويوم عرفة عند الجمعة. எப்படின்னு நீண்ட நெடிய ஒரு தொடர். எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரையும் இணைத்து சொல்லப்படுகிறது. அப்படித்தானே?
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரியா? அதான்ல பாங்க்ல நம்ம சொல்றோமா இல்லையா? அதான்ல சொல்றோம். அதே போல அத்தஹியாத்துல தஷஹுதுல சொல்றோம். வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சொல்றோம் மிம்பர்ல. சரியா? ஹம்து ஸலவாத் சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் அப்படியே தொடரா வரும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வருதா இல்லையா? வருது. அதே மாதிரி பெருநாட்களுடைய 2 பெருநாட்களுடைய தினத்திலே குத்பாக்கள் ஓதும் பொழுது சொல்றோமா இல்லையா? அதே போல ஐயாமத் தஷ்ரீக்குடைய நாட்கள்ல, அரஃபாவுடைய தினத்தில, சஃபா மர்வால நிக்காஹ் குத்பா வரும்போது வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பெயரோட சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் கூறப்படுகிறது. ஃபி மஷாரிக்கில் அர்தி இலா மகாரிபிஹா. இதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி உலகத்திலே எல்லா கோணங்களிலும் சொல்லப்படுது. அப்ப ஒரு செகண்ட் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லாத உலகம் இல்லை. ஆமா இல்லையா? இன்னைக்கு இங்க வாங்க சொல்லப்படுது. அடுத்த நாட்டுல ஒவ்வொரு நாட்டிலையும் கால நேரம் மாறி வருதா இல்லையா? இங்கேக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு நேரம் வித்தியாசம், அதே போல ஆஸ்திரேலியா எவ்வளவு நேரம் வித்தியாசம், அமெரிக்கா எவ்வளவு நேரம் வித்தியாசம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த குரல் உலகம் பூராகவும் ஒரு வினாடி நொடிப்படுது கூட மிஸ் பண்ணப்படாமல் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்தி சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஒரு சின்ன விஷயமே போதனமாகும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நேரம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் தலைப்பாக எடுத்து வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதையும் கூட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் அதனை பார்ப்போம். சரியா? وقال قتادة رفع الله ذكره في الدنيا والآخرة فليس خطيب ولا مشهد ولا صاحب صلاة إلا ينادي بأشهد أن لا إله إلا الله. சரியா? நம்ம சொன்ன விஷயம். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில். அவர்களுடைய நீண்ட கவியில ஒரு பகுதியாக சொல்லுகிறார்கள், லம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலா இஸ்மிஹி இதா கால ஃபில் ஹம்ஸில் முஅத்தின் அஷ்ஹது அப்படின்னு. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தனது பெயரோடு இணைத்திருக்கிறான். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லி அவருடைய கவியிலே ஒரு தொடரிலே அப்படி சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு ஒரு அருட்படையாக இந்த உலகிலே உதித்து அவன் படைத்த எல்லா படைப்புகளை விட சிறந்த ஒரு சிருஷ்டியாக படைப்பாக அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் ஒரு அணுவளவு கூட பிசகாமல் அவர்களுடைய ஏவல்களை எடுத்து விளக்குகளை சரிவர தவிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.